ராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 10 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு 5 வருடங்களை எடுத்துக்கிறேன். செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், ராகு திசை ஒரு 18 வருஷம், மொத்தம் 30 வயசு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும். இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் அவமானங்கிறது இருக்குதா அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இனிமேல் அதோடைய நிலை மாறுமா அப்படின்னா இந்த சனி வக்ரம் இந்த 4 மாதங்கள் 5 மாதங்களுக்குள்ள 140 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சனி வக்ரம் படுறதுனால தந்தை வாழை சொத்துக்கள் மட்டுமே தான் பிரச்சனையை கொடுக்குமே தவிர மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. பேச்சை கொஞ்சம் தவிர்க்கணும். பெரிய அளவில் பேசிலாம் மாட்டிக்காதீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நிறைய உண்மைகளை புலப்படக்கூடிய காலங்கள். வண்டி வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிறு சிறு காயங்களும் விபத்துகளும் ஏற்படக்கூடிய காரிய விஷயங்களாக இருக்குது. உயர்கல்வி பயிலுவங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படும். ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரின் கொடுக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்குங்களா அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். சில பேர்த்துக்கு அவமானங்கள் கஷ்டங்கள் இந்த படிக்கிற காலத்தில் கண்டிப்பாக உண்டு. 30 வயசு வரைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சரியான முறையில் நடக்குதுன்னா அந்த ராகு நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே திருமணம். இல்லை மாற்று பாலினத்தினரோட சண்டை பிரச்சனை, ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கோ பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கோ பிரச்சனைகளை அதிகப்படுத்தி விடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இந்த காலகட்டங்களை நீங்கள் கடந்து செல்ல கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. உயர்ந்த பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்கள் இளைய சகோதரர் இல்லை மூத்த சகோதரர் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தாயார் வழியில் ஒரு சில அக்கறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டம். சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ராகு திசையில் முக்கியமாக வம்பு வழக்கு, பெண்களால் அவமானம் கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கு. அடுத்தது குரு திசை 30 வயசுலேருந்து 46 வயசு. இந்த லேட் மேரேஜ், இந்த செகண்ட் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ மேரேஜ் ஆகக்கூடிய நிலை. நிறைய நல்ல பிராப்தம்லாம் இப்போ அமைய போகுது. குரு திசை பொதுவாகவே ரிஷப ராசிக்கோ ரிஷப லக்னத்துக்கோ ஆகாததாக இருந்தாலும் அவர் 8க்கும் 11க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால சிறு சிறு கண்டங்கள் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் உருவாகும். உங்களுடைய குழந்தைங்களால் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். லாபங்களே அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். எங்கே பிரச்சனை ஆகும்னா கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும். நிறைய நம்பி கொடுப்பீங்க, அது ஏமாந்த போடக்கூடிய நிலை வரும். இல்லைங்க அப்படி ஏமாறல அப்படின்னா நோய் தீவிரத்தை காட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. எதிரிகளை உருவாக்கக்கூடியதாகவும் அமையும் சில இடத்துல. ஏன்னா ரிஷபராசிக்கு பொதுவாகவே குரு ஒரு நல்ல திசை கிடையாது. ரிஷப லக்னத்துக்குன்னா சொல்லவே வேணாம், 100% நடக்கும். அதனால் லக்னத்துக்கு சொல்லனால இந்த ராசிக்கும் குரு பகைவர் தான், சரிங்களா? அப்படிங்கும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து இந்த குரு திசை உங்களுக்கு சரியான பலனை கொடுக்குமா அப்படின்னா அனைத்து வகையிலுமே கவனம் மற்றும் மகிழ்ச்சி, சுபகாரியங்கள், விரய செலவுகள், சுப விரயங்கள், நல்ல வீடு மனை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதுக்கப்புறம் தொழில் நல்ல அமைப்பில் புகழ்ந்து வர்றது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது போன்ற விசேஷ அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் குரு திசையில் நடைபெறும். சில பேர்த்துக்கு குரு நீசமோ குரு வக்ரமோ உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தாலோ கண்டிப்பாக அது மாற்றியே பலன் கொடுப்பார். இன்னும் அதிகமான பிரச்சனைகளை கொடுத்துருவார். அடுத்தது சனி திசை 46 வயசுலேருந்து 65 வயசு. இந்த சனி திசையில் பொதுவாகவே ரிஷபராசி ஒரு நட்பு திசை தான் சனி திசை. இருந்தாலும் சனி எந்த இடத்துல இருக்கிறார் அதை பொறுத்தே பலன் உங்களோட ஜாதகத்தில் கொடுப்பார். இருந்தாலும் சனி 9க்கும் 10க்கும் உடையவர். அப்படிங்கும்போது இந்த சனியானவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னா உங்கள் பாக்கியத்தில் கை வைப்பார், சில பிரச்சனைகளை கொடுப்பார். தந்தை வழி சொத்து, தந்தை வழியில் ஒரு சில இடர்பாடுகளை கண்டிப்பாக இயற்கையாகவே கொடுத்துருவார். அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஜீவனகாரகன் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு சில பிரச்சனைகளும் தடைகளும், உத்தியோகம் கிடைக்கலைங்க, தொழில் அமையலைங்க அப்படிங்கிற புலம்பல்கள் சனி திசையில் கண்டிப்பாக இருக்கும். கடன்
அதே மாதிரி எதிரிகளை உருவாக்கக்கூடியதாகவும் இந்த சனி திசை கண்டிப்பாக இருக்கும். புதன் திசை 65 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த புதன் திசையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திசை தான் புதன் திசை. ஏன்னா சனி திசை அளவுக்கு மோசமாக இருக்காது. புதன் திசையில் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வம்பு தும்புக்கு போகாதீங்க. அதே மாதிரி ஞானத்தை அதிகமாக கொடுக்குறது கம்யூனிகேஷன் துறையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். அந்த தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துனால் ஒரு சில இடைஞ்சல்கள், அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி கூட ஒரு சில இடர்பாடுகள், நோயினால் தீவிரம் பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். கடன் நிவர்த்தி ஆகும். ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவீங்க. புதன் திசை ஆரம்பத்திலே இது கொடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கும். வம்பு வழக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த புதன் திசையில் இருந்தாலும் அதை புதன் இருக்கும் இடத்தை பொறுத்தே லாபத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் எந்த ஒரு இதுவும் பார்க்க தேவையில்லை, சூப்பராக இருக்கும். ஆனால் அசுப கிரகங்களோட சேரக்கூடாது அந்த இடத்துல. கேது திசை 82 வயசுலேருந்து 89 வயசு வரை. இந்த கேது திசை உங்களை ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திசையாகவும் மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை கொடுப்பார். மிகப்பெரிய அளவில் தெளிவுகளை கொடுப்பார். கஷ்டத்திலேருந்து நீக்க பெறுவார். மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடியவர் கேது. கேது ஒரு ஞானத்தை கொடுப்பார். எப்படி இந்த உலகம், எப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க எப்படி, உங்கள் நண்பர்கள் எப்படி அப்படிங்கிறத பற்றி முழுக்க இந்த கேது திசையில் நீங்கள் பார்க்கலாம். கேது திசையில் உங்களை தனிமைப்படுத்தி கடவுள் சித்தத்தை அறிய வைக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஆன்மீக பலன்களை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். அப்படி ஆன்மீகம்லாம் எனக்கு கேது திசையில் வரலைங்க அப்படின்னா நீங்கள் பயங்கரமான சங்கடத்தில் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் கேது திசையில் எந்த கடவுளை வேணாலும் நீங்கள் கும்பிடுங்க, யாரை வேணாலும் பிடிச்சிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. கேது திசையில் விநாயகரை திங்கக்கிழமை வழிபாட்டு வர்றது மிக விசேஷமான அமைப்பு. இந்த கேது திசையில் எதெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, லக்ஸுரியஸை விட்டுருங்க, சிம்பிளாக இருங்க. எந்த ஒரு ஆடம்பர விஷயமும் உங்களை பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல பந்தாவோ இல்லை இது ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்தி காமிச்சிங்கன்னா உங்களை அப்படியே வாழ்க்கையை கெடுக்கும். அதனால் இறை வழிபாடு சித்தம்போக்கு சிவப்போக்குங்கிற மாதிரி நீங்கள் அமைதியாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அடுத்தது சுக்கிர திசை 89 வயசுலேருந்து 99 வயசு வரைக்குமே சொல்கிறேன், இல்லை 100 வயசுக்கு மேலேனாலும் 109 வயசு வரைக்கும் சுக்கிர திசை இருக்குது, 20 வருஷம். ஆனால் 99 வயசு வரைக்கும் நான் சொல்கிறேன். சுக்கிர திசை லக்னாதிபதி ரிஷப லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி இது ராசியாதிபதி திசை. இந்த திசையில் மிகப்பெரிய நன்மை, சொத்து சுகம், வீடு வண்டி வாகனம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் அனுபவிக்க முடியாது, ஏன்னா வயசு அதிகமாயிட்டு வருது. அப்படிங்கும்போது இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத வயசில் வர்றதுனால புரோஜனம் இல்லாத திசைன்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களுடைய பையன், மகன், மகள், பேரம் பேத்தி அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுபிட்சமான பலன்களை கொடுக்கக்கூடிய திசை. உங்கள் கௌரவம் அந்தஸ்து அப்படிங்க உயரக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால இந்த திசையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் தொழில் அமைப்பும் கொடுக்கும். கொஞ்சம் நிறைய பேசி கான்ட்ரவர்சியில் மட்டும் மாட்டிடாதீங்க. இந்த நேரத்தில் நிறைய பேர் இந்த விஷயத்த உங்களுக்கு பண்ணுவாங்க. மிகப்பெரிய அளவில் வருவீங்க, ஆனாலும் ஒரு விமர்சனத்துக்கும் உள்ளாவீங்கன்றத மறந்துடாதீங்க. அதனால் ஜாகிரதையாக இருங்க. வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷவராசி ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே திங்கக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. சனி வக்ரம் பெற்றிருக்கிறதுனால இந்த திசை காலங்களில் நீங்கள் பொதுவாகவே அனுமன் வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டெய்லி விநாயகருக்கு ஒரு விளக்கேற்றி வழிபடுங்க. மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த சனி வகரத்தில். இந்த ரிஷவராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோ திறத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.